ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தூதுவளை காரக்குழம்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தூதுவளை காரக்குழம்பு பார்த்திங்கன்னா சளி வந்து நம்ம நுரையீரலில் அடைச்சி இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்ம தூதுவளைக்கு இருக்குது. இந்த தூதுவளை பார்த்திங்கன்னா முள்ளாக தான் இருக்கும். பாருங்கள், இதுதான் தூதுவளை. இதை வந்து நான் ஆயாமல் வச்சுருக்கேன். ஆஞ்சதுக்கப்புறம் அந்த முள்ளை எல்லாமே எடுத்துட்டேன். இந்த முள்ளை எல்லாமே நம்ம கையாலே பிச்சு எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நான் ஆஞ்சி அலசி வச்சுருக்கேன். தூதுவளையை தனியாக எடுத்துக்கணும். தூதுவளைக்கு என்னென்ன காரக்குழம்பு வைக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, வெங்காயம், பூண்டு, நம்ம கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், புளி வந்து நான் 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம தூதுவளையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தனியாக வதக்கிக்கணும். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கினேன். அதில் ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் வதக்கி தனியாக எடுத்துக்கினேன். அப்புறம் தூதுவளையோட தழை இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தூதுவளை பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். அதனால் வந்து நான் அந்த தூதுவளையை வந்து எப்பயுமே ஒரு வீக்லி 2 weeks ஒன்ஸ் வந்து நான் தூதுவளையை வாங்கி நான் அவங்களுக்கு காரக்குழம்பு மாதிரி வச்சு கொடுத்துருவேன். அவங்களுக்கு காரக்குழம்புனா தோசை, இட்லிக்கு வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதில் வந்து ஒரு கசப்பு எதுவுமே நார்மல் எப்படி காரக்குழம்பு இருக்கும், டேஸ்ட்டாகவே இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டாகவே இருக்கும். தூதுவளையை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக சளி இருக்குது எல்லா குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ சளின்றது காமன் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே சளி இருந்துகிட்டே இருக்குது. இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு மந்த்லி ஒன்ஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். அடிக்கடி சளி பிடிக்காது. தூதுவளை வாங்கி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்காது. தூதுவளை வந்து மார் சளியை வந்து எல்லாத்தையுமே நீக்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் அந்த முள் எல்லாமே அதிலே வதங்கிடும். வதங்கினோடனே இந்த மாதிரி வதங்கினோடனே ஒரு ஜாரில் வந்து தனியாக போட்டுக்கணும். ஆற வச்சு ஒரு ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தனியாக அரைச்சி வச்சுக்கின்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. அதே பேனில் வந்து நம்ம எப்பயுமே காரக்குழம்பு, நார்மல் காரக்குழம்பு நம்ம எப்படி தாளிப்போம், எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அந்த புளி தண்ணி வச்சுக்கிறத வந்து நம்ம புளி தண்ணி அதில் ஊற்றி காரக்குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய நம்ம தூதுவளை அரைச்சி வச்சுக்கிறத வந்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா அந்த கசப்பு எல்லாமே போயிடும். காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசமானால் பசங்க குடிக்க மாட்டாங்க. ஆனால் காரக்குழம்பு வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தூதுவளை பார்த்திங்கன்னா நம்ம பல்லில் இருக்கிற பிரச்சனையை கூட இது சரி செய்யக்கூடிய தன்மை வந்து நம்ம தூதுவளைக்கு இருக்குது. தூதுவளை பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கணும், நம்ம ஆயாங்கள்லாம் இந்த ஒரு உழவர் கரையில் ஆயா எல்லாருமே வச்சுருப்பாங்க. தூதுவளை நீங்கள் போய் ஒன்ஸ் நீங்கள் சொன்னால் கூட உங்கள் நாளைக்கு பறிச்சுன்னு வந்து கூட தருவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நம்மளுக்கு 500 1000 நம்ம செலவு வரும். ஆனால் தூதுவளையை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தருணமே இருக்கவே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் தூதுவளை இதுக்கு முன்னாடி வந்து புதினா துவையல், பிரண்டை துவையல் இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு யாருமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் எல்லாமே குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீட்டில் சமைச்சு கொடுப்பேன். இந்த தூதுவளை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது சளி வந்து நம்ம ரொம்பவே சளி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது நீங்கள் சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக சளின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. நம்ம உடல் வந்து பருமனாக இருக்கும். அது வந்து தூதுவளை வந்து நம்ம வச்சு கொடுத்தா கூட உடல் பருமன் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் நார்மல் இந்த காரக்குழம்பு மாதிரி நம்ம தாளிச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்சுக்கிறத வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம்.